வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சத்யா நகர் பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி கொசு மருந்து அடிக்கும் பணி துரிதமாக நடைபெற்றது. புதுச்சேரியில் தற்போது காலநிலை மாற்றத்தின் காரணமாக கொசு தொல்லை அதிகரித்து வருகிறது. கொசு கடிப்பதினால் மனிதர்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவ காரணமாய் அமைந்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு கொசுவை கட்டுப்படுத்த பல்வேறு வழிகாட்டுதலை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி முழுவதும் உள்ள 30 பூத்களில் தினமும் ஒவ்வொரு பூத்தில் கொசு தொல்லையை ஒழிப்பதற்கு கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட 2வது பூத் சத்யா நகர் 1வது கிராஸ் முதல் 5வது கிராஸ் வரை கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் முன்னிலையில் நடைபெற்ற கொசு மருந்து அடிக்கும் பணியில் அப்பகுதி முக்கிய நிர்வாகி சுந்தர் தலைமையில் மாமதி அம்மா மற்றும் உமா மகேஸ்வரி ஆகியோர் பங்கேற்று கொசு மருந்து அடிக்கும் பணியினை சத்யாநகர் பகுதி முழுவதும் மேற்பார்வையிட்டனர். ஜான்குமார் அறக்கட்டளை மற்றும் மார்டின் குழுமம் பங்களிப்புடன் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் தனது சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை தீவிரமாக நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சோனியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் ரேகன் ஜான்குமார் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட சோரியாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயான கொள்ளை திருவிழாவில் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது ஊர் தலைவர் திரு ஆறுமுகம், நிர்வாகிகள் சென் சோழன், ராஜாமணி, கவிராஜ், சுபாஷ், சந்துரு, சுகன், சலீம், விமல், கணபதி, முரசொலி, ராஜா, தங்கராசு மற்றும் ஆலயத்தின் சுவாமிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் குமார், சாரதி, பிரசாந்த் மற்றும் அன்பு ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் ரேகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் மற்றும் பாகூர் கூட்டுறவு நகர் ஆகிய பகுதிகளில் மகளிர் தின விழா ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் மகளிர் தினம் குறித்து சிறப்புரையாற்றினார். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். விழாவுக்கான ஏற்பாடுகளை பாகூர் தொகுதிக்குட்பட்ட மகளிர் அமைப்புகள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட் அறிக்கையை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 13,600 கோடி ரூபாய் மதிப்பில் 2025-2026 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உரையாற்றினார். அதில் ஏராளமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கப்படும். எந்தவிதமான உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கணவரால் கைவிடப்பட்டோர் விதவைகள் உதவித்தொகைகள் 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியுடன் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும். அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி வழங்கப்படும். பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளில் வாரம் 3 நாள் வழங்கப்படும் முட்டை இனி வாரத்தில் அனைத்து நாட்களும் வழங்கப்படும் என்றார். மேலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று இளநிலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்.
மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு 50% மானிய விலையில் வழங்கப்படும். மீனவ சமுதாய ஈம சடங்கு தொகை 15,000 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும். எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் உட்பட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடம் பட்ஜெட்டை முதலமைச்சர் தாக்கல் செய்து முடித்த நிலையில் சபையை நாளை காலை வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்து ஒத்திவைத்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் மக்களுக்கு உதவாத காகித பூ பட்ஜெட்டாக உள்ளது என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-2026 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். பட்ஜெட் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் புதிய வருமானம் ஏதும் இல்லாமல், மத்திய அரசின் சிறப்பு நிதி ஏதும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தலை முன்வைத்து அறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள். கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் உள்ள நிலையில் மணக்க பட்ஜெட் உரை நிகழ்த்தி இருக்கிறார் முதல்வர். ஆனால் வெறும் காகித பூவாக இருக்கிறது. புதுச்சேரியின் வருவாய், செலவினங்கள், கடன் வாங்க முடியாத நிலை ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். அதில் மக்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் ஏதும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. புதிய தொழில் கொள்கை, வணிகர்களுக்கு சலுகைகள், ஐடி பார்க், புதிய சுற்றுலா திட்டங்கள் ஏதும் இல்லை. இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றியிருக்கிறார் என்றார். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய உதவி சப் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி கொம்பாக்கம் கமலம் நகரை சேர்ந்தவர் பாபு. இவரது தாய் இந்திரா கடந்த 2022 ஆண்டு கொம்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் வைத்து 8 சவர நகை திருடு போனது. நகையை மீட்டு தர கடந்த டிசம்பர் மாதம் முதலியார்பேட்டையில் நடந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் டிஐஜி சத்ய சுந்தரத்திடம் புகார் மனு அளித்தார். இன்ஸ்பெக்டர் கண்ணன் விசாரித்து விசாரணை அதிகாரியாக உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியனை நியமித்தார். புகார் மீது நடவடிக்கை எடுக்க தனது வண்டிக்கு ₹500க்கு பெட்ரோல் நிரப்பவும், தனக்கு 10ஆம் நம்பர் ஷூ வாங்க ₹1800 பணம் கேட்டார். பெட்ரோலுக்கு ₹500, ஷூ வாங்க சுப்பிரமணியன் கூகுள் பே அக்கவுண்டிற்கு ₹1500 பணத்தை பாபு அனுப்பினார். மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக ஏஎஸ்ஐ சுப்பிரமணியன் மீது மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்ய சுந்தரத்திடம் புகார் அளித்தார். சுப்பிரமணியன் பணம் கேட்ட ஆடியோ, கூகுள் பே மூலம் பணம் அனுப்பிய ஆதாரங்களும் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக தனி விசாரணை அதிகாரி மூலம் விசாரணை நடத்தப்பட்டு டிஜிபிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டதால் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியனை டிஜிபி ஷாலினி சிங் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு முறைகளில் ஆன்லைன் மூலம் 3 பேரிடம் ₹63,000 மோசடி செய்ததாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தவளக்குப்பத்தை சேர்ந்த கருப்பையா என்பவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் வங்கி அதிகாரி போல் பேசி கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டுள்ளார். இதை நம்பி அவர் கிரெடிட் கார்டு விவரம் மற்றும் ஓடிபி எண்களை தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ₹49,883 எடுக்கப்பட்டது. இதேபோல் வைத்திக்குப்பம் ஆதர்ஷ் 8,000, ஆரவில் ரவிசங்கர் ₹5,400 என 3 பேர் ₹63,283 ஏமாந்தனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் மாசி மகத்தையொட்டி மண்டபத்தூர் கடற்கரையில் விநாயகர், முருகன், சிவன், பெருமாள் உள்ளிட்ட 17 சுவாமிகள் தீர்த்தவாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் கடற்கரையில் மாசி மகத்தை முன்னிட்டு வரிச்சிக்குடி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய பஞ்சமூர்த்திகள், மேலகாசாக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், வரிச்சிக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், திருவேட்டக்குடி ஸ்ரீ திருமேனி அழகர், வரிச்சிக்குடி ஸ்ரீ அகதீஸ்வரர் உள்ளிட்ட 17 சுவாமிகள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்பொழுது சுவாமிகளை பக்தர்கள் சுமந்து அலைகளுக்கு இடையே சென்று சுற்றி வந்தனர்.
கடற்கரையில் குவிந்திருந்த பக்தர்கள் கடல் நீரை வாரி சுவாமியின் மேலடித்து ஆரவாரம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம், வரிச்சக்குடி, மண்டபத்தூர், மேலகாசாக்குடி கிராமங்களின் பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகப்படியான பக்தர்கள் குவிந்ததால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் MKB சேம்பர் மூலம் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மின்துறைக்கு மத்திய அரசு A கிரேடு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதால் காரைக்கால் மாவட்ட மின்துறை அதிகாரிகள் கேக் வெட்டி கொண்டாடினர். நாடு முழுவதும் உள்ள மின்துறையில் கடந்த 2023 முதல் 2024 நிதியாண்டில் செயல்திறன் தொடர்பாக அவற்றின் நிதி நிலைமை, மின் கட்டண வசூல், மின் விநியோக செயல்பாட்டை மதிப்பீடு செய்து தரவரிசை பட்டியலை மத்திய மின்துறை வெளியிட்டது. இதில் புதுச்சேரி மாநில மின்துறை சிறப்பாக செயல்படுவதாகவும் மின்கட்டண வசூலை சரியாக செய்வதாகவும் புதுச்சேரி மாநில மின்துறைக்கு அதிக அளவு வருவாய் ஏற்படுத்தியதற்காக புதுச்சேரி மாநில மின்துறைக்கு மத்திய மின்துறை அமைச்சகம் A கிரேடு தரவரிசை சான்றிதழ் வழங்கியுள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்துறை ஊழியர்கள் இதனை கொண்டாடி வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட தலைமை மின் அலுவலகத்தில் மின்துறை செயற்பொறியாளர் அனுராதா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கேக் வெட்டி கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார்கள். மேலும் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரியில் மாசிமகம் ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் மாசிமகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற இருப்பதை ஒட்டி கடற்கரையில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. மேலும் பொதுமக்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அசம்பாவித சம்பவங்கள் நடக்காத வண்ணம் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். போக்குவரத்து நெரிசலை தடுக்க வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத வகையில் கண்காணிப்பதற்காக ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மலப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பு செய்தார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மலப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் ஆசிரியர் லோகநாதன் வரவேற்று பேசினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை புனிதவள்ளி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக துணை சபாநாயகர் ராஜவேலு, முதன்மை கல்வி அதிகாரி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் புஷ்பவல்லி, ஜெயந்தி, மூர்த்தி, கிருபா, மகேஸ்வரி, நிஷ்கலா, கௌசல்யா உட்பட அனைத்து நிலை ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இறுதியாக ஆசிரியர் மகேஷ் நன்றி கூறினார். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழா. திரளான பக்தர்கள் முதியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் விளையனூர் கொம்யூன் சங்கரபரணி நதிக்கரையின் வடபுறம் அமை பெற்றுள்ள திரு காசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி கடந்த வாரம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று நேற்று முன்தினம் திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட சிறப்பு உற்சவங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து இன்று ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத சுவாமி அதிகார நந்தியில் சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர்.
மேலும் காசி மக தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு கொண்டு வரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பெத்திசெட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் சாலை செல்வம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் பட்டமளிப்பு விழா மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தமயந்தி ஜாக்லின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் சாலை செல்வம், நாவலர் நெடுஞ்செழியன், குளோபல் ஹியூமானிட்டி சமூக சேவையின் தலைவர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார்கள். முன்னதாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் ஆசிரியர்கள் நந்தினி, தேவி, கீதா, கலையரசி, அனிதா, ஜேம்ஸ் குமார், குமரேசன், கலைவாணி, ஷியாம்லா, ரம்யா, இசையமுது, சுரேஷ், சிவகாம சுந்தரி, உமா மகேஸ்வரி, செல்வி உட்பட பள்ளி ஊழியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் இன்று சட்டப்பேரவை முற்றுகையிட உள்ளதாக அறிவித்தனர். அதன்படி ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒன்று கூடினர். சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கேயே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருவதால் ரம்மியமான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. மதிய வேளையில் வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சமடைந்தனர். இருசக்கர வாகனங்களில் செல்லும் பெண்களில் பெரும்பாலானோர் துப்பட்டாவால் தங்களது முகத்தை மூடியபடி சென்று வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் 11ஆம் தேதி காலை முதலில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. லேசான சாரல் மழையும் அவ்வப்பொழுது பெய்து வந்தது. குளிர்ந்த காற்றும் வீசியது. இதனைத் தொடர்ந்து மாலையில் இருந்து இரவு வரை இடைவிடாது மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த திடீர் மழையால் இதமான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள காசி எனும் விசமிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனமர் ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தன்று மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். மேலும் இவ்வாலயம் அமையப்பெற்றுள்ள சங்கரபரணி நதிக்கரையில் இந்துக்கள் பலர் தன் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டு இங்கு பல்வேறு ஊர்களில் இருந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுவாமிகளை தரிசித்து சென்றனர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.